ஹே எவ்ரிவன். ஸோ இந்த 8th சோலோ ரைட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராங்கோபார் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம தரங்கம்பாடி தான். சென்னையிலேருந்து அந்த லொக்கேஷன் டோட்டலாக எனக்கு போயிட்டு வர்றதுக்கு பர் டேயில் 600 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணிச்சு. ஸோ நான் மார்னிங் வந்துட்டு 6 o'clock கிளம்பி நைட்டு 10 o'clock தான் ரீச் ஆனேன். ரூட் வழியாக போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வானகரம் டோல் பிளாசா, பரனூர் டோல் பிளாசா, தென் ஆத்தூர் டோல் பிளாசா இதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம யூஸ்வலாக கவர் பண்ணுற எல்லா லொக்கேஷன்ஸையும் கவர் பண்ணி அந்த ஹைவேல திண்டிவனம்ல லெஃப்ட் கட் பண்ணி பாண்டிச்சேரிக்கு போகிற ரூட்டு தான். ட்ராங்கோவார் போகிறதுக்கு நம்ம கடலூர் அந்த நேஷனல் ஹைவேவை கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து வில்லியனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூரல் ரோடை கிராஸ் பண்ணி தான் போயிருந்தேன். ஸோ இந்த ரோடு நான் போன டைம்லேயே வந்துட்டு எனக்கு ரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் மேடு பள்ளம் நிறைய ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் பக்கத்தில் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஃபீட்டுக்கு மேலேயே ஆக்சுவலாக இருக்கும் பள்ளம். ஒரு சின்ன ஒரு ஷெட்டே வந்துட்டு பில்ட் பண்ணி வச்சுருந்தான். இந்த அளவுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த ரோட்டை தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் நைட்டு ஒரு 7 o'clock நான் அந்த ரோடு தான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணி வந்தேன் திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு. தென் நம்ம ஹைவே, இந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் ஹைவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 to 90 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம போகிற லொக்கேஷனுக்கு வந்துட்டு ரன் ஆகுது. செகண்ட் ஆஃப் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேஷ்னல் செக் போஸ்ட்டை வந்துட்டு நான் கிராஸ் பண்ணேன். ஸோ அந்த இடத்துலையே வந்துட்டு மதியானம் லஞ்சும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரைடை கண்டினியூ பண்ணேன். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு 90 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்ததுனால இதில் போகிற வரைக்கும் சூப்பராக இருந்தது. சுற்றி வந்துட்டு அக்ரிகல்ச்சர் லேண்டாகவே தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் செம்ம வைபாக இருந்தது. பட் இதை கிராஸ் பண்ணி நம்ம ட்ராங்கோவார் போகிறதுக்காக ஒரு கனெக்டான ஒரு ரூட் இருக்குல்ல, இந்த ரோடு தான் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க ரெடி பண்ணலை அந்த ரோடை. ஸோ அதனால் இது ரொம்பவே டஃப்பாக இருந்தது. ரொம்ப தூரத்துக்கு நம்ம ரைட் பண்ணிட்டு போனாலுமே பாதி தூரம் ரோடு வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு டஃப்பான அந்த ரூடும் தென் வில்லியனூர் பாண்டிச்சேரியில் நம்ம கடலூர் பைபாஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்த அந்த ரூரல் ரோடு தான் எனக்கு ரொம்பவே டஃப்பாக இருந்தது. ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு இந்த டைம்லேயே எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பட் நைட்டு தான் அது ஒரு 7 o'clock நான் ஃபேஸ் பண்ணேன் அந்த 2 ரோட்டையும். ஸோ லைட் எதுவுமே கிடையாது. தென் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோட் கேமரா தான் வந்துட்டு என்ன என்னோட சோலோ ரைடை முழுசாக கவர் பண்ண ஒரு ஆளுன்னு நான் சொல்லியிருந்தேன். தென் இந்த ரோடு தான் ஆக்சுவலாக நான் சொன்ன அந்த வில்லியனூர்லாம் கிராஸ் பண்ணி இந்த ரூரல் கிராஸ் பண்ணி வர லொக்கேஷன் தான் அது. தென் நைட்டு வந்து ஒரு 10 o'clock நம்ம வானகரம் டோல் பிளாசா நான் கிராஸ் பண்ணும்போது எடுத்த வீடியோ. ரைட் 600 கிலோமீட்டர். பட் இன்றைக்கி நிறையவே